பஞ்சமர் இங்கே பஞ்சமி நிலம் எங்கே என்கின்ற தலைப்பில் ஜேபீம் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பஞ்சமி நில மீட்பிற்கான சிறப்பு சட்டத்தை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜேபீம் கூட்டமைப்பின் சார்பில் தமிழக அரசை வலியுறுத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஏப்ரல் 23 புதன்கிழமை காலை 10:30 மணியளவில் பஞ்சமர் இங்கே பஞ்சமி நிலம் எங்கே என்கின்ற தலைப்பில் ஜேபீம் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் நீதி கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைவர் சமுதாய தலைவர் பி. அம்பேத் வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தயா பொதுச் செயலாளர் ஆர்.எம். அருண்குமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழக்கறிஞர் பி. பிரதாபன், வழக்கறிஞர் எஸ். ஆறுமுகம், வழக்கறிஞர் கே. கோபி, மாநில பொருளாளர் பி. அருள் ஆகியோரின் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீசநல்லூர் இ. மூர்த்தி, எஸ். டி. ரஞ்சித், ஆர். மோடசாமி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். பஞ்சமி நில மீட்பிற்கான சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும், பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படும் சாதிய வன்முறை, கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, பொருளாதார தாக்குதல்களை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும், பட்டியலின பழங்குடி மக்களின் சிறப்பு கூறு திட்ட நிதியை மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் பட்டியலின மக்களின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், SC/ST மாணவர்களின் கல்வி நிதியை உயர்த்திட வேண்டும் என்றும், SC/ST மாணவர்கள் விடுதிகளை தரம் உயர்த்த வேண்டும் என்றும், உணவுப்படி நிதியை உயர்த்த வேண்டும் என்றும், சென்னையின் பூர்வீக குடிமக்களை அவர்களின் பகுதியிலிருந்து அகற்றக்கூடாது என்றும், சென்னையிலிருந்து அகற்றிய மக்களை மீண்டும் சென்னைக்குள் மீள்குடியேற்றம் செய்திட வேண்டும் என்றும், உயர்கல்வி ஊக்கத்தொகையை தொடர்ந்து வழங்கிட வேண்டும், ஆதி திராவிட மாணவர்கள் அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகை தடையின்றி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜேபீம் கூட்டமைப்பின் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் மக்கள் நீதி கட்சியினுடைய தலைவர் அம்பேத் வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பத்திரிகையாளர்களே, ஊடக ஆசிரியர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, வணக்கம். ஜேபீம் கலந்த வணக்கம். எங்களுடைய ஜேபீம் கூட்டமைப்பின் சார்பாக 15ற்கு மேற்பட்ட அமைப்புகள் இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றது. காலையிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரைக்கும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும். எங்களுடைய கோரிக்கை ஒரு 9 அம்ச கோரிக்கை. இந்த 9 அம்ச கோரிக்கையை, அதாவது பஞ்சமர்கள் இங்கே பஞ்சமி நிலம் எங்கே என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி, அதே நேரத்தில் பஞ்சமி நிலத்திற்காக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும். ஏனென்றால் பிஜேபி அரசாங்கத்திற்கு திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கள்ள தொடர்பு வைத்திருக்கின்றது. இந்த வக்போர்டு வாரியத்திற்கு முழு உதவி பண்ணுகின்ற, முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற இந்த நிலங்களை அனைத்தையும் போராட்ட குணத்தில் ஏற்றுக்கொள்கின்ற இந்த தமிழக அரசாங்கம் எங்களுடைய பஞ்சமி நிலத்தை மீட்டுக் கொடுக்க தனி சிறப்பு சட்டம் உருவாக்கிட நாங்கள், உங்களுக்கே நன்றாக தெரியும், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நாங்கள் பல முறை போராட்டங்கள் செய்தோம். இன்று வரை எங்களுக்கு தீர்வு காணவில்லை. ஆகவே எங்களுக்கு இந்த கள்ள தொடர்பு வைத்திருக்கின்ற திமுக ஆட்சி மத்திய அரசாங்கத்தோடு எங்களுக்கு ஒத்துழைப்போடு செய்ய வேண்டும். இந்த பஞ்சமி நிலத்திற்காக தனி சிறப்பு சட்டத்தை, அதே போல பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படும் ஜாதிய வன்முறை, கொலை, கற்பழிப்பு, பாலியல் வன்முறை, பொருளாதார தாக்குதலை மத்திய மாநில அரசுகளே தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மத்திய மாநில 2 மாநிலமும், ஏன்னு கேட்டா அதுக்கு மாநில அரசுக்கு ஒரு உறுதுணையா இருக்கக்கூடாது. மத்திய அரசாங்கம் அதை ஸ்ட்ராங் படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக கேட்டுக்கொண்டு, பட்டியலின பழங்குடி மக்களின் சிறப்பு உட்கூறு திட்டம், ஸ்பெஷல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது சாலையில ஒளிபெருக்கி, லைட்டு, இந்த வசதி எல்லாம் போடக்கூடாதுங்க. மாற்று திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை, எங்களுடைய திட்டத்தை எங்களுக்கே செலவழிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக கூறுகின்றோம். உயர்கல்வி ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கிட வேண்டும். ஆதி திராவிட மாணவர்களுக்கு அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகையை தடையின்றி வழங்கிட வேண்டும். ஆக எங்களுக்கு இந்த பஞ்சமி நிலத்திற்காக நாங்கள் கிராமந்தோறும் எந்தெந்த குக்கிராமம் இருக்கின்றதோ அந்தந்த குக்கிராமத்திலும் இந்த பஞ்சமி நிலத்திற்காக நாங்கள் போராடுவோம் என்பதை இதன் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். தொடர்ச்சி எந்த ஒரு நடவடிக்கை இல்லைங்க. மத்திய மாநில அரசு யாருமே செய்து சாய்க்கல.
ஜெயலலிதா ஒண்ணு போட்டிருக்காங்க. 46 எம்எல்ஏக்கள் இருக்கலாம். ஆனா ஆதிதிராவிடர் நலன் குறித்த எந்த வித கேள்வியும் அழுத்தமும் அங்க கொடுக்க போறதில்லை சட்டமன்றத்துல. இதுவரைக்கும் உங்களோட கருத்து என்ன? 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் திமுகவை சார்ந்தவங்களும் அண்ணா திமுக சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அங்க வைக்கிறாங்க. ஆமா ஆமா ஏன்னு கேட்டால் அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆகவே ஷெட்யூல்டு காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஷெட்யூல்டு காஸ்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நாங்க வற்புறுத்தி கூட இல்ல, வலியுறுத்தி கூட அவங்க செயல்படுறது இல்லை. நாங்க போயிட்டு சட்டமன்றத்துல அறைக்குள்ள கூட ஒரு நோட்டீஸை கொடுத்தா கூட அவங்க செவி சாய்ப்பதில்லை. ஆகவே அவர்களுக்கு அடிமையாக தான் இருக்கின்றார்கள். அடுத்த கட்ட போராட்டம் நாங்க வந்து தொடர்ச்சியா தொடர் போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம். புதைக்குழிகளுக்கு போகும் வரை எங்களுடைய போராட்டம் நிக்காது, நிலையா நிக்காது. என்னுடைய அதுதான் பாத்தீங்களா, 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுற அளவுக்கு வச்சுட்டாங்க. அமைப்புகள் ஆரம்பிச்சு வராங்க. ஆதிதிராவிட காலத்துறைக்கு வந்து வராங்க. ஒரு அரசியல் ஒரு மக்களுடைய நலனை மறந்து தன்னிலையில எல்லாம் அவங்க செயல்படுறாங்க. அவர்களை கண்டித்து நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி தானே? ஆமா, அவங்க காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க, அண்ணா திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க. நாம எப்படி அவர்களை குரல் கொடுக்க முடியும்? அவங்க அம்பேத்கரிஸ்டாவே இல்லையே. அவங்க அது ரிசர்வ் தொகுதின்ற லெவல்ல போயிடுறாங்க. பட் அவங்க டிஎம்கே சார்ந்துதான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க, கட்சியினுடைய ஃபார்ம் தருவாங்க. நீ வந்து எக்காரணத்தை கொண்டு உன் சமுதாயத்தை பத்தி பேசக்கூடாது, எங்களுடைய கட்சி சார்பில் தான் பேசணும். அந்த ஃபார்ம் தராங்க. இப்போ ஒரு பாரி வந்திருக்கிறாரு பச்சைமுத்து, அவருடைய கட்சியில வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் சப்ஜெக்டே இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடே இருக்கக்கூடாதுன்ட்டு அவருடைய கட்சியினுடைய பயலா இருக்குது. இல்ல, அவருடைய கட்சியினுடைய பயலாக இருக்குது பாரி வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து பஞ்சமி நிலத்தினுடைய சொத்தெல்லாம் அவர் தான் வச்சிருக்கிறாரு. இது யாரு எந்த தலைவர்களும் கேட்க மாட்டாங்கல்ல. அதை உடனே என்ன பண்றாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி வந்து நீ நில்லுப்பா, நீ எம்எல்ஏ வர்றதோட நிறுத்துங்க, அவர் நமக்கு வேண்டியவர் அப்படின்னு பேசிடுறாங்க. ஆகவே நாம என்ன பண்ண முடியும்? என்னுடைய பேர் அம்பேத்கர் வெங்கடேஷ், ஜெய்பீம் கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், மக்கள் நீதி கட்சியினுடைய மாநில தலைவர். சட்டமன்ற உறுப்பினர், தனித்தனி சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாங்க? உங்களுக்காக கோரிக்கை தான். அவங்க எங்களுக்கான கோரிக்கை வைக்கிறதுக்கான நபர்களே அல்ல. அவர் வந்து ரச்சர் பாபாசாஹேப் அம்பேத்கர் போட்ட பிச்சையால சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறாங்க ஒழிய அவங்க இந்த மக்களுக்கான ஷெட்யூல் மக்களுக்கான குரல் கொடுப்பதற்கோ அதை ஆவணம் செய்வதற்கோ இல்லை இந்த பதிவுகளை மீட்பதற்கான கோரிக்கையை முன்வைத்து பேசுவதற்கான தகுதியற்றவராக தான் இருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி மீறி பேசினார்கள். அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த நபர்களை அந்த 44 சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களே அந்த கட்சி நிர்வாகம் ஏன் பதிவுகளை பேசினார் என்று அவரை கட்சியை நீக்குவதற்கான ஒரு சூழலை வகுப்பிக்கின்ற காரணத்தால் அவர்கள் அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். எப்படி சட்டமன்றத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அதுபோல ஊரு சேரி என்று அவர்கள் எங்களை ஒதுக்கி வைத்திருப்பது போல சட்டமன்றத்தில் 44 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் குரல் கொடுப்பது அவர்கள் குரல்வளம் நசுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குரல் கொடுக்க முடியாத அளவிற்கு இருக்கிறார்கள். அவருக்காக நாங்க ஒரு தனி கிளாஸ் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா அவங்களை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு வந்து எந்த சட்டமன்றத்தை பேசாத அந்த 44 சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஜெய்பீம் கூட்டமைப்பு சார்பில் ஒரு தனித்தமிழர் ஒவ்வொருத்தையும் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். அது எங்க தலைவர் முடிவெடுப்பார். ஆமா, வாய்ப்பு ரிசர்வ்ல போய் வந்துட்டாங்களே தவிர அதை பத்தி அவங்க பேசக்கூடாது. ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து தடுக்குது. அந்த மாதிரி தைரியமா பேசியான்னு சொன்னா இல்ல. எழும்பூர் தொகுதி, நான் எழும்பூர் தொகுதி தான். எழும்பூர் தொகுதியினுடைய பரந்துராம என்ன பேசினாருங்க? மக்களை பத்தி, இந்த சமூக மக்கள், அவர் ஏன்னு கேட்டா அவர் வந்து ரிசர்வ் தொகுதியில தான் வந்திருக்கிறாரு, தனி சட்டமன்ற உறுப்பினர். அவரு இந்த மக்களை பத்தி தான் பேசணும். பரந்துராம அந்த மக்களை பத்தி பேசுறீங்க. ஏன்னு கேட்டா அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரோ, அவர் உதயநிதி ஸ்டாலின் மூலமா தான் வந்திருக்கிறாரு.
அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதுதான் அவர் கேட்பாரு. பரந்துராமன் தன்னுடைய சொந்த முடிவுல எடுத்தா கண்டிப்பா அவரும் சமுதாயத்தை பத்தி பேசுவார். அவர் அந்த அளவுக்கு உணர்வு உள்ளவர் தான். அவரு பேச தடை செய்யப்பட்டது. வேற ஒண்ணு. துறைமுகம் தொழிற்சங்க தலைவர் மயிலை ரமேஷ், தமிழ் மாநில முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் UKM மாறன், அம்பேத்கர் மக்கள் முன்னேற்ற முன்னணி இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் யஷ்வந்த் ராவ் அம்பேத்கர், பீம் இந்தியாவினுடைய நிறுவன தலைவர் பீம்குமார், இரட்டைமலை சீனிவாசனார் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் ADE ராமமூர்த்தி, ஜெய்பீம் கூட்டமைப்பினுடைய விழுப்புரம் மாவட்டத்தைச் சார்ந்த T பாலகிருஷ்ணன், அம்பேத்கர் இளைஞர் நற்பணி இயக்கத்தினுடைய தலைவர் MM இளங்கோ, அகில இந்திய பெண்ணுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் PG அஜிதா, துறைமுகம் அம்பேத்கரிஸ்ட் KN காமராஜ், தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய துணைத் தலைவர் R ஹனி பிரதர், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தினுடைய தலைவர் டாக்டர் E மெய்யழகன், அம்பேத்கர் நடைபாதை வியாபாரிகள் இயக்கத்தினுடைய தலைவர் MR சவுந்தரராஜன், டாக்டர் அம்பேத்கர் நலத்துறையினுடைய தலைவர் DR புருஷோத்தமன், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் சக்தி சம்பத், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய முக பிரிவினுடைய தலைவர் C மகாலிங்கம், அம்பேத்கர் மன்றம் வஉசி நகர் பௌத்த பழனி, தமிழ்நாடு அம்பேத்கர் கொள்கை பாடகர் தலைவர் உலக முதல்வன் ஆகியோர் எழுச்சியுரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும் சமுதாய முன்னோடிகளுக்கும் T ஜெகதீஷன் மற்றும் டெல்லி ராஜன் ஆகியோர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்.